வணக்கம். இன்னைக்கு நாம ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் நிறுவனத்தோட 2025 நிதியாண்டுக்கான அடிப்படை பகுப்பாய்வை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆ இது ஒரு முக்கியமான நிறுவனம். ஒருங்கிணைந்த உலகளாவிய இந்திய மருந்து நிறுவனம். சரி, அவங்களோட சமீபத்திய செயல்பாடு ரொம்ப வலுவா இருக்குன்னு தெரிய வருது. எதிர்கால வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். கண்டிப்பா. முக்கியமா சொல்லணும்னா அவங்க சாதனை அளவிலான லாபம் காட்டியிருக்காங்க. அப்புறம் பண இருப்பு அதுவும் ரொம்ப வலுவா இருக்கு. ஓ, அது மட்டும் இல்லாம மெட்டெக், அதாவது மருத்துவ தொழில்நுட்ப துறைக்குள்ள நுழையறாங்க. அந்த பல்வகைப்படுத்தல் முயற்சி கவனிக்க வேண்டியது. சரி, இந்த பிசினஸ் மாடலை கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாமா? ஜைடஸ் அமெரிக்க ஜெனரிக்ஸ்ல இருக்காங்க. ஆமா. அப்புறம் இந்தியா மத்த வளர்ந்து வர்ற சந்தைகள்ல பிராண்டட் ஃபார்முலேஷன்ஸ், நுகர்வோர் ஆரோக்கிய பிரிவுன்னு பல விஷயங்கள் பண்றாங்க. ம். குறிப்பா FY25ல அமெரிக்க பிரிவு மட்டும் 27% வளர்ந்து 110 பில்லியன் ரூபாயை தாண்டியிருக்கு. இது Q4 வருவாயில கிட்டத்தட்ட பாதி. ஆமா, அது பெரிய பங்கு. அமெரிக்கால 5வது பெரிய ஜெனரிக்ஸ் கம்பெனின்னு சொல்றாங்க. சிட்டாக்லிப்டின், மிராபெக்ரான் மாதிரி புது வெளியீடுகளும் முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். இங்க ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. இந்த அமெரிக்க வளர்ச்சிங்கிறது அந்த குறுகிய கால ரெவலுமெட் விற்பனையால மட்டும் வந்ததில்ல. ஓ, அப்படியா? ஆமா, அவங்களோட முக்கிய தயாரிப்புகள், புதுசா வந்த மருந்துகள், இதோட நிலையான வலிமைதான் காரணம்னு நிர்வாகம் சொல்லுது. அதனால இது FY26 வளர்ச்சி கணிப்புக்கு ஒரு நல்ல அடித்தளமா இருக்கு. சரி சரி. இந்திய வணிகமும் பின்தங்கல. பிராண்டட் ஃபார்முலேஷன்ஸ் சந்தை வளர்ச்சியை விட அதிகமா 10% வளர்ந்து 59.3 பில்லியன் ரூபாயை எட்டியிருக்கு. நல்ல வளர்ச்சி. வலுவான பிராண்ட்ஸ் இருக்குல்ல, அது 17% வளர்ந்து 26.8 பில்லியனை தொற்றிருக்கு. ஓ, அப்போ எல்லா பிரிவுகளும் நல்லா செயல்படுது. இந்த வணிக வளர்ச்சி நிதிநிலையை எப்படி மாத்திருக்கு? FY 2025 ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு போல. நிச்சயமா. ஒருங்கிணைந்த வருவாய் பாருங்க, 19% அதிகரித்து 232.4 பில்லியன். 19%? ஆமா, அதைவிட முக்கியம் EBITDA மார்ஜின், அதாவது செயல்பாட்டு லாப விகிதம். அது கிட்டத்தட்ட 3%, அதாவது 290 அடிப்படை புள்ளிகள் அதிகரித்து 30.4% ஒரு சாதனை அளவை அட்டியிருக்கு. 30%க்கு மேல? Q4 இன்னும் அதிகமா 32.6% இருந்ததா சொல்லிங்க இல்லையா? ஆமா, Q4ல 32.6. இது நேரடியா நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட், அதாவது இருப்பு நிலை குறிப்ப ரொம்ப வலுப்படுத்தி இருக்கு. எப்படி? நிகர ரொக்க நிலை, நெட் கேஷ் பொசிஷன், FY 2024ல 8.6 பில்லியனா இருந்தது. FY 2025ல 48.8 பில்லியனா உயர்ந்திருக்கு. அடங்கப்பா, ஒரே வருஷத்துல 40 பில்லியன் ரூபாய் அதிகரிப்பா? ஆமா, கிட்டத்தட்ட 40 பில்லியன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கம்பெனிக்கு வியூக ரீதியா செயல்பட நல்ல வாய்ப்பு கிடைக்குது. ஆம்ப்ளிடியூட் சர்ஜிக்கல் மாதிரி பெரிய கையகப்படுத்தல்களை கடன் வாங்காம சொந்த பணத்திலேயே செய்ய முடியுது. இது பெரிய பலம். இது வெறும் நல்ல நிதிநிலை இல்ல, ஒரு நிதி ரீதியான கோட்டை மாதிரி. CRI SIL AAA ஸ்டேபிள் ரேட்டிங் இதை உறுதிப்படுத்துது. சரி, இந்த வலுவான நிதிநிலையிலிருந்து எதிர்கால வளர்ச்சியை எங்க பாக்குறாங்க? மெட்டெக் துறைக்குள்ள நுழையிறது ஒரு முக்கிய படின்னு கொன்னீங்க. ஆம்ப்ளிடியூட் சர்ஜிக்கல் கையகப்படுத்தல் மூலமா? ஆமா, அது மாத்திரை கப்பால் போற ஒரு முயற்சி. மருத்துவ சாதனங்கள் துறையிலையும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது தவிர R&D, அதாவது ஆராய்ச்சி மேம்பாட்டுல என்ன நடக்குது? R&D ரொம்ப முக்கியம். முக்கியமா சாரோக்ளிடாசர் மூலக்கூறு. இது PBCன்ற கல்லீரல் நோய், அப்புறம் MASHன்னு சொல்லப்படுற இன்னொரு கல்லீரல் பிரச்சனை, இதுக்கெல்லாம் சிகிச்சைக்கானது. ஓ. PBCக்கான அமெரிக்க சோதனை முடிவுகள் 2025 இறுதிக்குள்ள எதிர்பார்க்கப்படுது. MASH சோதனையும் நடந்துட்டு இருக்கு. வேற முக்கிய R&D திட்டங்கள் இருக்கு. உஸ்னோஃபிளாஸ்ட்னு ஒரு மூலக்கூறு ALSன்ற நரம்பு மண்டல நோய்க்கான சோதனையில இருக்கு. பயோசிமிலர்கள்லயும் கவனம் செலுத்துறாங்க. 14 மருந்துகள் ஏற்கனவே வெளியிட்டாச்சு, இல்லனா ஒப்புதல் பெற்றாச்சு. இன்னும் 10 உருவாக்கத்துல இருக்கு. தடுப்பூசிகள் பத்தியும் சொன்னீங்களே. ஆமா, ஜைவாக் TCV என்ற டைபாய்டு தடுப்பூசிக்கு WHO-வோட முன்தகுதி கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய அங்கீகாரம். உலக சுகாதார அமைப்போட தரம் இருக்குன்னு அர்த்தம். இது மூலமா ஐநா ஏஜென்சிகள் வழியா உலகளாவிய சந்தைகளுக்கு விற்க முடியும். இவ்ளோ வளர்ச்சி வாய்ப்புகள் இருந்தாலும் சில ரிஸ்க், அதாவது அபாயங்களும் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா, அதையும் பேசணும். முக்கியமா
மிராபெக்ரான் மருந்து சம்பந்தமா ஒரு காப்புரிமை வழக்கு இருக்கு. அதோட ஜூரி விசாரணை பிப்ரவரி 2026ல வருது. அது ஒரு இடர். சரி. எப்பவும் போல மருந்து துறையில ஒழுங்குமுறை இடர்பாடுகள் உண்டு. ஜிரோட் உற்பத்தி ஆலைக்கு ஒரு எச்சரிக்கை கடிதம் வந்தது. ஆனா அதே சமயம் அம்பர்நாத் ஆலைக்கு நல்ல ஆய்வறிக்கை கிடைச்சிருக்கு. சோ இது ஒரு கலவையான நிலைமை. அப்புறம் அமெரிக்க ஜெனரிக் சந்தையில விலை அழுத்தம் அது ஒரு சவால் தானே? ஆமா, அது ஒரு தொடர்ச்சியான சவால். ஆனா நாம முன்னாடி பேசின அந்த வலுவான நிதிநிலை இந்த மாதிரி அபாயங்களை சமாளிக்கிறதுக்கு கம்பெனிக்கு உதவுது. அதுதான் முக்கியம். சரி. மதிப்பீடு, அதாவது வேல்யூவேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? மத்த பெரிய நிறுவனங்களோட ஒப்பிடும்போது சன் ஃபார்மா, டிவிஸ் லேப்ஸ் மாதிரி சில பெரிய நிறுவனங்களை விட கொஞ்சம் தள்ளுபடியில தான் வர்த்தகமாகுது. ஆனா லுபின், டாக்டர் ரெட்டிஸ் மாதிரி நிறுவனங்களோட மதிப்பீடுகளோட ஒத்துப்போகுது. அப்ப இங்க கேள்வி என்னன்னா, இப்போ இருக்கிற சந்தை மதிப்பீடு அவங்களோட மேம்பட்ட வருவாய் தரம், குறைந்த நிதி இடர், அப்புறம் இந்த சரியோகிலட்டாசார், மெட்டெக் மாதிரி புதுசா வர்ற வளர்ச்சி வாய்ப்புகள், இதையெல்லாம் முழுமையா கணக்குல எடுத்துக்குச்சா இல்லையா? இதுதான் முதலீட்டாளர்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப சரி. இறுதியா ஒரு கேள்வி உங்ககிட்டயும் நம்ம நேயர்கள்கிட்டயும். இந்த வலுவான நிதிநிலை, இந்த மெட்டெக் முயற்சி, R&D திட்டங்கள்னு இவ்ளோ விஷயங்கள் இருக்கும்போது சைடஸோட அடுத்த கட்ட வளர்ச்சியை எது முக்கியமா தீர்மானிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு நல்ல கேள்வி. அது புதுமையான R&D வெற்றியா, இல்ல மெட்டெக் ஒருங்கிணைப்பா, இல்ல அமெரிக்க சந்தையில நிலையா நிக்கிறதா? எப்படி சொல்றது? ஒருவேளை R&D பைப்லைன்ல வர்ற வெற்றி ரொம்ப முக்கியமா இருக்கலாம். ஆனா அந்த மெட்டெக் ஒருங்கிணைப்பும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேட்டதற்கு நன்றி. அடுத்த எந்த நிறுவனத்தை நாங்கள் பகுப்பாய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை எங்களுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.